தேமுதிக என்று திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. 2005 கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி முதல் முறையாக பழம் நழுவி பால்ல விழுந்து திமுகவுடன் கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இதனை உறுதியுமே பண்ணிருக்காங்க. மு.க.ஸ்டாலின் எக்ஸல பதிவுல தேமுதிகவை வரவேற்று கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய தேமுதிக என்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. கேப்டன் விஜயகாந்த் கலைஞரை மிகவும் மதித்தவர். இந்த கூட்டணி மகிழ்ச்சி அளிக்குது. திமுகவுடன் கைகோர்த்த தேமுதிக கருப்பு சிவப்பு கொடியில தங்கியிருக்கும் தங்களுடைய நல்வரவு நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய உயர்வுக்கு பங்களிக்கட்டும் அப்படின்னு பதிவை போட்டிருக்காரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா பலருமே தேமுதிக திடீரென திமுகவுடன் கூட்டணி அமைக்க என்ன காரணம் அப்படின்றது புரியாமல் தவித்து கொண்டுமே இருக்காங்க. மேலும் இந்த விஷயம் பலருக்குமே அதிர்ச்சி தான். அதாவது தேமுதிக தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகாவுடன் தான் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்டது. கடைசி நேரத்துல இப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்திருப்பது பலரையுமே கடுப்பாக்கி இருக்கு. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இதனை பற்றி அடுத்த மேடையில பேசியிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா கேப்டனுடைய கட்சி அப்படின்றதுனால அந்த கட்சியின் மீது அதீத அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். ஆனால் தற்போது திமுகவுடனே அவங்க கூட்டணிக்கு சென்று விட்டாங்க அப்படின்றதுனால கடும் கோபத்திலுமே இருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.